வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நீங்க கொடுத்திருந்தவர்களோட யோம் கிப்பூர் அல்லது பாவ நிவாரண நாள் பத்தி பேசலாம். இது வெறும் ஒரு பழைய காலத்து பண்டிகை இல்ல. இதுல இருக்கிற சடங்குகளுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கிறிஸ்துவ இறையியல் அர்த்தங்களுக்கும் உள்ள தொடர்பை ஒன்னொன்று அலசுவோம். ஆமா, இந்த வீடியோவோட சிறப்பே அதுதான். யோம் கிப்பூரை ஒரு சரித்திர நிகழ்வா மட்டும் பார்க்காம மேசியாவோட இரண்டாம் வருகை, இஸ்ரவேல் தேசத்தோட மறுசீரமைப்பு, அப்புறம் உலக தேசங்களோட நியாய தீர்ப்புன்னு ஒரு பெரிய தீர்க்க தரிசன பார்வையோட இணைக்கிறாங்க. இதுதான் நம்ம உரையாடலோட மையப்புள்ளி. சூப்பர். அப்போ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த யோம் கிப்பூர்னா என்ன? இது இலையுதிர் காலத்துல வர்ற ஒரு பண்டிகைன்னு தெரியும். ஆனா இதோட முக்கியத்துவம் என்ன? பாவ மன்னிப்புக்கு மட்டும் இல்ல, இது ஒரு தேசமே சுத்திகரிக்கப்படும் நாள். ஒரு தேசமேவா? ஆமா. அன்றைய நாள்ல மக்கள் 3 குழுக்களா பிரிக்கப்படுறதா ஒரு யூத நம்பிக்கை இருக்கு. 1, வாழ்க்கை புத்தகத்துல பேர் எழுதப்பட்ட முற்றிலும் நீதிமான்கள். 2, பேர் நீக்கப்பட்ட முற்றிலும் அநீதியானவர்கள். 3வது இந்த 2க்கும் நடுவுல இருக்கிறவங்க. ஓ, அப்போ இந்த நடுவுல இருக்கிறவங்களுக்கு மனம் திரும்ப அந்த யோம் கிப்பூர் நாள் ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்குது. ஓ, அப்போ இது தனிப்பட்ட ஆன்மீகத்தை தாண்டி ஒரு தேசத்தோட தலைவிதியே தீர்மானிக்கிற நாள் மாதிரி இருக்கு. மிக சரியா. இதுதான் நாம பேச போற தீர்க்க தரிசன பார்வையோட முதல் இணைப்பு. இந்த வருடாந்திர சடங்கு எதிர்காலத்துல ஒரு நாள் இஸ்ரவேல் தேசம் முழுமையா மீட்கப்பட்டு தேவனுடனான அவங்க உறவு மறுசீரமைக்கப்படும்ன்ற ஒரு பெரிய நிகழ்வோட நிழலா பார்க்கப்படுது. அந்த வீடியோல இதை இஸ்ரவேலின் தீர்க்க தரிசன மறுசீரமைப்போட இணைக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த நாளோட மைய புள்ளி பிரதான ஆசாரியர் தானே? அவரை பத்தி பேசுவோம். ஆமா, அவர்தான் இந்த நாளோட கதாநாயகன். ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அவர் வழக்கமா அணிற அந்த தங்கம், விலை உயர்ந்த கற்கள் பதிச்ச பகாட்டான உடைகளை எல்லாம் கழட்டி வச்சிடுறாரு. பதிலா ரொம்ப எளிமையான வெள்ளை நிற சணல் நாரால் நெய்யப்பட்ட அங்கிகளை மட்டும் தான் போட்டுக்குவார். ஒரு நிமிஷம். அப்போ பிரதான ஆசாரியர் அந்த புகழ்பெற்ற தங்க அங்கியோட உள்ள போகலையா? எளிமையான சணல் நூல் உடையிலையா போனாரு? நான் எப்பவுமே அவரை அந்த மார்பதக்கத்தோட 12 கோத்திரங்களின் பெயர்கள் பதிச்ச கற்களோட தான் கற்பனை செஞ்சிருக்கேன். இது அந்த மனநிலையே மாத்துது. அதிகாரம் இல்ல, தாழ்மைதான் முக்கியம்னு காட்டுது. அதுதான் விஷயம். அந்த எளிமைதான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நுழைய தகுதி. அவர் பலிபீடத்தை கடந்து பரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் நுழையக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவாரு. அங்கதான் உடன்படிக்கை பெட்டி நிற்கும். அதுக்கு மேல இருக்கிற கிருபாசனத்துல தேவனுடைய பிரசன்னம் ஒரு மேகம் மாதிரி தங்கி இருக்கும். அந்த இடத்துக்குள்ள அவர் சும்மா நடந்து போயிட முடியாதே. ஏதோ ஒரு முக்கியமான முன்னெச்சரிக்கை இருக்குமே. இருக்கு. அவர் உள்ள போறதுக்கு முன்னாடி பொன்னாலான தூப பீடத்திலிருந்து நெருப்பு தலையிலையும் தூப வர்க்கத்தையும் ஒரு கலசத்துல எடுத்துக்கு போவார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சதும் அந்த தூப வர்க்கத்தை போட்டு ஒரு பெரிய புகமண்டலத்தை உருவாக்குவார். ஓ, அந்த புகைக்காடவா? ஆமா, அந்த புகை கிருபாசனத்தை முழுசா மறைக்கணும். இல்லைன்னா தேவனுடைய பரிசுத்த மகிமைய பார்த்த மாத்திரத்துல அவர் செத்து போயிடுவார். இதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி மனிதன் நேரடியா நிக்க முடியாது. அவனுக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு திரை, ஒரு மத்தியஸ்தம் தேவைப்படுது. அந்த புகை தான் அந்த மத்தியஸ்தம். கேட்கும் போதே ஒரு விதமான பயபக்தியும் பதட்டமும் வருது. அப்போ வெளியில இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன நடக்குமோ ஏதாகுமோன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? புத்தகத்தில் வர்ற ஒரு சம்பவத்தோடு ஒப்பிடலாம். 7வது முத்திரை உடைக்கப்படும் போது சுமார் அரை மணி நேரத்துக்கு பரலோகத்துல அமைதி உண்டாயிற்றுன்னு ஒரு வசனம் வரும். அந்த அமைதி ஏன் வந்துச்சுன்னு பலருக்கும் புரியாது. ஆமா, அது ஒரு மர்மமான வசனம் தான். யோம் கிப்பூர் நாள்ல பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கும்போது வெளியில இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் மூச்சு விடாம அமைதியா காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் தங்களோட பாவ நிவாரணத்தை வெற்றிகரமா செஞ்சுட்டோ உயிர் வந்துருவாரா, இல்ல தேவ கோபத்துல இறந்து போயிடுவாரான்னு ஒரு பயத்தோட காத்திருப்பாங்க. அந்த பயபக்தியான அமைதிதான் பரலோகத்திலயும் உண்டானதா இந்த வீடியோல ஒரு இணைப்பு கொடுக்கறாங்க. வாவ், நிஜமாவே இது ஒரு புதிய பார்வை. சரி, இப்போ அந்த நாளோட மிக முக்கியமான சடங்குக்கு வருவோம். அந்த 2 வெள்ளாட்டு கடாக்கள். ஆமா, இதுதான் பாவ நிவாரணத்தோட உச்சகட்ட செயல். 2 வெள்ளாட்டு கடாக்களும் உயரம், நிறம், தோற்றம்னு எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும். பிரதான ஆசாரியர் சீட் போட்டு ஒன்னை கர்த்தருக்காகவும் இன்னொன்னு அசசேலுக்காகவும் தேர்ந்தெடுப்பார். அசசேல்னா என்ன? அது ஒரு இடமா
இல்ல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? இந்த அசசேல் என்ற வார்த்தை ரொம்பவே மர்மமானது. சில அறிஞர்கள் இது வனாந்தரத்துல இருக்கிற ஒரு செங்குத்தான பாறை இருக்கிற இடத்தை குறிக்குதுன்னு சொல்றாங்க. வேறு சிலரோ இது வனாந்தரத்துல வாசம் செய்யற ஒரு தீய ஆவியோட பேர்னு சொல்றாங்க. ஆனா அதோட நோக்கம் ரொம்ப தெளிவானது. மக்களின் பாவங்களை அது அடையாளமா சுமந்து அவங்கள விட்டே தூரமா கொண்டு போயிடணும். ஓகே, அப்போ கர்த்தருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டு என்ன செய்வாங்க? அந்த ஆடு மக்களின் பாவங்களுக்காக பலிபீடத்துல பலியிடப்படும். அதோட ரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு செல்லப்பட்டு கிருபாசனத்தின் மேல தெளிக்கப்படும். இதுதான் பாவத்துக்கான கிரயத்தை செலுத்துற பரிகார பலி. ஆனா 2வது ஆடுதான் இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு குறியீடு. அந்த ஆட்டை உயிரோட வனாந்தரத்துக்கு அனுப்புறது ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏன் அதையும் பலியிடல? பாவத்தை சும்மா அழிச்சிடாம அதை சுமந்துட்டு போக வைக்கிறதுல என்ன ஆழமான அர்த்தம் இருக்கு? ரொம்ப முக்கியமான கேள்வி. பலியிடப்பட்ட ஆடு பாவத்துக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டதை காட்டுது. ஆனா இந்த போக்கு ஆடு பாவம் மன்னிக்கப்பட்டது மட்டும் இல்ல, அது முற்றிலுமாக அந்த சமூகத்தை விட்டே அகற்றப்பட்டு விட்டதுன்றத உணர்த்துது. பிரதான ஆசாரியர் இஸ்ரவேல் மக்களின் எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கை செஞ்சு தன்னோட 2 கைகளையும் அந்த உயிருள்ள ஆட்டின் தலைமையில வைப்பார். இது பாவங்களெல்லாம் அவர் மேலே இருந்து அந்த ஆட்டுக்கு மாற்றப்படுவதை குறிக்குது. அப்போ அந்த ஆடு மக்களின் பாவங்களை சுமந்துட்டு போகுது, அவ்வளவுதானா? ஆமா. அதுக்கப்புறம் ஒரு ஆள் மூலமா அந்த ஆடு வனாந்தரத்துக்கு, மக்கள் குடியிருப்புக்கு திரும்பி வர முடியாத தூரத்துக்கு ஓட்டிட்டு போகப்படும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த ஆட்டோட கொம்புல ஒரு சிவப்பு நாடா கட்டப்பட்டிருக்கும். அதுபோல தேவாலய வாசல்லையும் ஒரு சிவப்பு நாடா கட்டப்பட்டிருக்கும். ஓ, எதுக்கு அப்படி? யூத பாரம்பரியத்தின்படி அந்த போக்கு ஆடு வனாந்திரத்துல தள்ளிவிடப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே தேவாலய வாசல்ல இருக்கிற சிவப்பு நாடா வெள்ளை நிறமா மாறுமா. இது தேவன் அவங்க பாவ நிவாரணத்தை ஏத்துக்கிட்டாருன்றதுக்கான அடையாளம். கேட்கும் போதே மெய்சில் இருக்குது. ஒரு சடங்குக்குள்ள எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள். சரி, இப்போ இதோட உச்சகட்டமான கிறிஸ்துவ இணைப்புக்கு வருவோம். இந்த வீடியோ எப்படி இதை இயேசுவோட இணைக்குது? அந்த 2 வெள்ளாட்டு கடாக்குகளுக்கும் பிலாத்து முன்னாடி நின்ன இயேசுவுக்கும் பரபாசுக்கும் ஒரு அற்புதமான ஒப்பீடு இருக்கு. பரபாஸ் என்ற பேரோட அர்த்தம் என்ன தெரியுமா? பார் அப்படின்னா குமாரன், அப்பானா தகப்பன். அப்போ பரபாஸ்னா தகப்பனின் குமாரன். இயேசுவும் தன்னை பரலோக தகப்பனின் குமாரன்னு தான் சொன்னார். அப்போ பிலாத்து முன்னாடி நின்னது 2 தகப்பனின் குமாரர்கள். ஆமாம், இது அந்த காட்சிக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்குது. இது பிலாத்து முன்னாடி நடந்த ஒரு அரசியல் விசாரணை மட்டும் அல்ல, ஒரு பிரபஞ்ச சடங்கு அங்க நடந்துகிட்டு இருந்திருக்கு. மக்கள் ஒரு குற்றவாளியையும் நிரபராதியையும் தேர்ந்தெடுக்கல, அவங்க தங்களுடைய பாவ நிவாரணத்துக்கான பலியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. மிகச்சரியா. அவங்க குற்றவாளியான பரபாச விடுதலை செய்ய சொன்னாங்க. அவ மக்களோட பாவங்களை சுமந்துட்டு வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த போக்காட்ட போல விடுதலை செய்யப்பட்டான். இயேசு கர்த்தருக்காக பலியிடப்பட்ட ஆட்ட போல சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். இது ரொம்ப ஆழமான இறையியல் பார்வை. இதை தாண்டி வேற ஏதாவது முக்கியமான இணைப்பு இருக்கா? இருக்கு. இயேசு சிலுவையில சொன்ன முடிந்தது என்ற வார்த்தைக்கும் யோம் கிப்பூர் நாள்ல நடக்கிற பாவ நிவாரணத்துக்கும் ஒரு நுட்பமான வேறுபாடு காட்டப்படுது. இயேசு சிலுவையில முடிந்ததுன்னு சொன்னது கிரேக்க மொழியில டெட்டலஸ்டாய். இதுக்கு அர்த்தம் கடன் பத்திரம் முழுசா செலுத்தப்பட்டு விட்டது. அதாவது, நான் உலகத்தின் பாவங்களை நீக்குவதற்கான தகுதியை சம்பாதித்து விட்டேன், அதற்கான கிரயத்தை செலுத்தி விட்டேன்னு அவர் அறிவிச்சார். அது தகுதியை பெறுவதை குறிக்குது. அப்போ யோம் கிப்பூர்ல நடக்கிற ஆயிற்று என்பது எதை குறிக்குது? ஆயிற்று என்பது அந்த பாவ நிவாரணத்தை நிறைவேற்றுவதை குறிக்குது. அந்த பலி செலுத்தப்பட்டு ரத்தம் தெளிக்கப்படும் போதுதான் அந்த வருஷத்துக்கான பாவ நிவாரணம் செய்து முடிக்கப்படுது. இயேசு சிலுவையில தகுதிய சம்பாதிச்சார். அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துல பிரதான ஆசாரியரா நுழைஞ்சு தன்னுடைய ரத்தத்தையே கிருபாசனத்துல தெளிக்கும் போதுதான் அந்த பாவ நிவாரணம் முழுமையா நிறைவேற்றப்படுது. அதனால இட் இஸ் finished மற்றும் இட் இஸ் டன் ரெண்டுமே அவருடைய பணியில அடங்கி இருக்கு. அதோட அவர் தன்னோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அவர் உட்கார்ந்தார்னு வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் எப்பவுமே நின்னுகிட்டு தானே ஊழியம் செய்வாங்க. அருமையான பாயிண்ட். பழைய ஏற்பாட்டு ஆசிரிப்பு கூடாரத்திலேயோ தேவாலயத்திலேயோ ஆசாரியர்கள் உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி கூட கிடையாது. ஏன்னா அவங்களோட வேலை முடியவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் பலிகள் தொடர்ந்து செலுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா இயேசு பரலோகத்துல பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்ந்தார்.
இது எதை காட்டுதுன்னா பாவ நிவாரணத்துக்கான வேலை ஒருமுறை செய்யப்பட்டு முழுமையா என்றென்றைக்குமாக முடிந்து விட்டது. இனிமேல் எந்த பலியும் தேவையில்லை. அப்ப இயேசுவோட பலி ஒருமுறை செய்யப்பட்டு என்றென்றைக்குமாக முடிந்து போன ஒரு விஷயம். இது ஒரு பெரிய இறையியல் உண்மை. உண்மைய தன்னோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறாருன்னு ஒரு உதாரணம் சொல்றார். அவர் தினமும் காலையில படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி செய்யற முதல் ஜெபமே தன்னை சுத்தி இயேசுவின் இரத்தத்தினால ஒரு பாதுகாப்பு எல்லைய வரைவதுதானா? ஓ, அப்படியா? ஆமா. தன்னை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னோட வேலைய எல்லாவற்றையும் அந்த பாதுகாப்பு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து ஜெபிப்பாராம். இது அந்த பாவ நிவாரணத்தோட சக்திய ஒரு தத்துவமா மட்டும் பார்க்காம அன்றாட பாதுகாப்புக்காக நம்புறத காட்டுது. இது ஒரு நல்ல நடைமுறை பழக்கம். சரி, கடைசியா வேற ஏதாவது சின்ன சின்ன ஆனா முக்கியமான குறிப்பு. ஓம் கிப்பூர் என்பது வெறும் ஒரு யூத பண்டிகை இல்ல. பாவத்துக்கான கிரயம் செலுத்தப்படுறது, பாவம் முற்றிலும் அகற்றப்படுறது, அப்புறம் தேவனுடான ஒரு புதிய தொடக்கம்னு பல சக்தி வாய்ந்த குறியீடுகள் இதுக்குள்ள இருக்கு. பிரதான ஆசாரியரோட எளிமையான உடை, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் போற அந்த பதட்டமான பயணம், அப்புறம் இயேசுவையும் பரபாசையும் அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களோட ஒப்பிட்டது, இது எல்லாமே இந்த உரையாடல நம்ம பார்த்த ஆழமான விஷயங்கள். இந்த முழு அலசலும் உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையை விட்டு செல்லணும்னு நாங்க விரும்புறோம். முடிந்தது மற்றும் ஆயிற்று ஆகியவற்றுக்கிடையே ஒரு முக்கியமான வேறுபாட்டை பார்த்தோம் இல்லையா? ஒன்னு, ஒரு செயலை செய்வதற்கான தகுதியை பெறுவது. இன்னொன்னு, அந்த செயலை முழுமையாக செய்து முடிப்பது. உங்க சொந்த வாழ்க்கையை நீங்க சிந்தித்து பார்க்கும்போது நீங்க வெறும் தகுதியோடு முடித்து விட்டதாக நினைக்கும் காரியங்கள் எவை? உண்மையிலேயே அதை செயல்படுத்தி முற்றிலுமாக செய்து முடித்ததாக உணரும் காரியங்கள் எவை? இந்த ஆழமான கேள்வியுடன் உங்களை விட்டு செல்கிறோம்.